ஒரு முடிவோடு வந்துக்கிற மாதிரி இருக்குது இல்லை? ஏதோ திட்டம் போட்டாங்கிறாங்க. என்னுடைய நிலையை நான் உணர்றதுக்கு ஒரு நல்ல நிலை இந்த ஆன்மீக பாதையில் வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சரி நான் என்னோட இளமையில வந்து என்னால் வர முடியாமே போயிடுது சாமி. சரி, இளமையை விட்டுட்டு போன கதை போயிடுது சாமி. இருக்கிற கதையை சொல்லி இருக்கிற லேட்டாக வர்றதுக்கான காரணம் என்ன சாமி? என் நிலையை உணர்த்து நான் காலதாமதம் ஆகுது எனக்கு என் வாழ்க்கையில். நான் நேற்று தானே சொன்னேன், பெங்களூரில் இருந்து ஒரு ஆள் எனக்கு ஃபோன் பண்ணார். என் வீடியோவை பார்த்தாராம். அவர் இன்னும் வரல. அவர் ஆனால் சொன்னதோடு சரி அவர் கதை. அவர் சொல்கிறாரு, சாமி நான் இவ்வளோ வருஷமாக ஆன்மீகத்தை தேடினேன், எனக்கு இவ்வளோ நாள் கிடைக்கல, இவ்வளோ வருஷம் பொறுத்து இப்போ தான் கிடச்சிது, இன்னும் வரல. அவர் வீடியோ பார்த்துட்டு கிடச்சிச்சான். அவருக்கு கிடச்சிது. அது ஏன் சாமி இவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேள்வி கேட்டார். உன்ன மாதிரியே கேட்டார். நான் சொன்னேன், உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சாப்பா? நான் ஆயிடுச்சுன்னாரு. பசங்க இருக்குதாண்ணா? இருக்குது சார். எவ்வளோ வயசுண்ணா? ஒருத்தனுக்கு 10 வயசு, ஒருத்தனுக்கு 14 வயசுன்னு. கல்யாணத்துக்கெல்லாம் இட்டும் போய்க்கிறியா பையனான்னு கேட்டேன். இட்டும் போயிருக்கிற சாமின்னாரு. அப்போ அந்த கல்யாணத்தெல்லாம் பசங்க பார்க்குறாங்கல்ல, வீட்டுக்கு வந்தோடனே நீ அப்பா தானே, உங்கள்கிட்ட கேட்குறாங்க, எப்போ அதே மாதிரி கல்யாணம் எனக்கு பண்ணி வைப்பான்றாங்க. 10 வயசு பையன் கேட்குறான்பா, அங்கே பண்ணாங்க, அதை பார்த்தேன் நான், எனக்கு பண்ணுன்றான். 14 வயசு பையன், ஆமாப்பா எனக்கு கூட பண்ணுப்பான்றான். பண்ணுவியா நீ? ஏன் பண்ணக்கூட? புல்லு தானே, கல்யாணம் தானே, நல்ல விஷயம் தானே, பண்ணுறது தானேண்ணா. என்ன சாமி, அவனுக்கு வயசு வரணும், அவனுக்கு புத்தி வளரணும், அவன் சம்பாதிக்கணும்னா. இதை தான் ஏன் கடவுள் பண்ணிக்கிறான், உனக்கு கூட இவ்வளோ நாள் காத்துருந்ததுன்னா. அது மாதிரி கடவுள் உனக்கு எப்போ இங்கே வரணும்னுக்கு தான் அப்போ தான் வகுத்துக்கிறான். ஆனால் வந்தது பிறகாவது அதையே பிடிக்கணும், அதை பிடிக்க மாட்டேன்றோம். பக்தியின் உச்சத்தில் தான் ஞானப்பாதைக்கு வர முடியுமா சாமி? ஞானப்பாதைக்கு வரத்துக்குன்னு ஏதாவது ஒரு வழிமுறையில் பக்தி ஒரு லெவலில் வந்தவங்க தான் ஞானப்பாதைக்கு வர முடியுமா? அது எப்படி பக்தியில் வருவாங்க? பிறக்கும் போதே உடலோட கலந்த பக்தி இருக்குது. சரி சாமி. அந்த பக்தியில் இருக்கிறவனுக்கு மனம் கிடையாது, அவன் பிறப்பே அப்படி. ஞானத்தில் பிறக்கும் போதே அதுக்குன்னு பிறந்து அவனுக்கு ஞானம் தெரியாது. நான் என் உச்சக்கட்ட ஞானின்றது அவனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், அப்படியே சுற்றி 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 வருவான், எதையோ பார்ப்பான், ஏதோ பண்ணுவான், ஏதோ செய்து நேர்ப்பான். திடீர்னு எங்கன்னா ஒரு குரு வந்து அப்படி தொட்டு கொடுத்துருவார். அப்போ அவன் முழுமை அடைவான். அப்போது இது போன பிறவியினுடைய உச்ச நிலையில் இருந்திருந்தான்னா அவன் பிறந்த உடனே ஞானி ஆகும். போன பிறவியினுடைய உச்ச பக்தியில் இருந்திருந்தான்னா இந்த பக்தியில் ஞானி ஆகுவான். நம்ம எதுவுமே கண்டதை துண்ணு போட்டு பிறண்டுட்டு இருளர் மாதிரி பிறண்டுட்டு இப்போ பிறந்துட்டு எனக்கு ஞானம் வரணும் எப்படி வரும்? எப்படி வரும்? பொண்டாட்டியை கட்டிட்டோம், பிள்ளைய பெற்றுட்டோம், தொழிலுக்கு போயிட்டோம். பாப்பா இவ்வளோ நாள் எனக்கு தெரியாத போச்சுப்பா, இப்படி ஒரு ஞானம் இருக்குது, இப்போ தெரிஞ்சிச்சுப்பா எனக்கு. ஏய் பொண்டாட்டி வானப்போ, பிள்ளை வானப்போ, வேலை வானப்போ, நான் ஞானத்தை தேடி போகிறேன். முடியுமா எவனாலையாவது? அப்புறம் முடியாத போது ஞானம் ஏன் வரலன்னு கேள்வியே கேட்கக்கூடாது. நம்ம தான் இவ்வளோ சிக்கல் வச்சுன்னுக்கிறோமே, நமக்கு எப்படி ஞானம் வரும்? நம்ம மனம் எப்படி கடவுள் மேலே நிற்கும்? எங்கே போனாலும் வெளியூர் போன விட புள்ள என்ன பண்ணுறான், பொண்ணு என்ன பண்ணுது, பொண்டாட்டி என்ன பண்ணுதுன்னு கேட்டுங்கிறோமே. கடவுள் என்ன பண்ணுறாருன்னு எப்போது கேட்டோமா? அப்புறம் ஞானம் எப்படி வரும்னு ஏன் நினைக்கல? ஏன் தெரியல? முடியாது. ஏன்னா கடவுள் என்றது தோற்றமற்ற பொருள், உயிர் என்றது தோற்றமற்ற பொருள், ஆன்மான்றது தோற்றமற்ற பொருள். உன் மனைவி தோற்ற பொருள், உன் மகன் தோற்ற பொருள், உன் மக தோற்ற பொருள். இந்த தோற்ற பொருளெல்லாம் கண்டதுனால இதெல்லாம் நிஜம்னு நினச்சின்னுக்கிறேன். அந்த தோற்றமற்ற பொருள் எல்லாம் பொய்ன்னு தெரியல, உன்னால் காண முடியாதால அது மேலே உனக்கு மனம் தாவல். அப்போது இந்த தோற்றமுள்ள பொருள் எல்லாம் துறக்கணும், தோற்றமற்ற பொருள் மேலே மனதை பற்ற வைக்கணும். அப்போ தான் சாமி ஞானம். இதுதான் ஞானம். அண்ணன் வேணா தெத்தில் தெத்து, அப்பா வேணா தெத்து இல்லாமல் தெத்து, பொண்டாட்டி வேணா தே நான் பொண்டாட்டியில் எப்படி வாழுது? நேற்று ஒரு பொம்பளை சொல்லுதுப்பா. பொம்பளை அவர் 2 புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வந்தாங்க. ஏம்மா உங்கள் அம்மாவை விட்டுலம்மா, அம்மாலாம் வந்துட்டு போட்டுங்க,
அண்ணன் தம்பி இருந்துட்டு போட்டுங்க. என் பொண்ணை கூட நான் மறந்துடுவோங்க. சரி இந்தால கூட மறந்துற மாதிரி இவர் ஒன்றும் அது எப்படிங்க மறந்துட்டு என் துணை இல்லையாங்க. அப்போது எதுக்காக அந்த ஆணு மேலேயும் இந்த பெண்ணு மேலேயும் இவ்வளோ மோகம்? காரணம் தெரியவனவ பெத்த தாய் மேலே மோகம் இல்லை, கூட பிறந்த அண்ணன் தம்பி மேலே மோகம் இல்லை, பெத்த பிள்ளைங்க மேலே கூட அவ்வளோ மோகம் இல்லை. ஆனால் இந்த மனைவி மேலே ஏண்டா உனக்கு இந்த மோகம்? இவங்க யாரும் உடல் சுகத்தை தரல, மனைவி மட்டும் உடல் சுகத்தை கொடுத்தா. அந்த சுகம் தான் உனக்கு தெரியுது, மற்ற எல்லாம் தெரியல. இதனால எதை இருந்தாலும் இழப்பேன், மனைவி இழக்க மாட்டேன்னு நிற்கிறேன். மனைவியை இழக்காத வரைக்கும் உனக்கு ஞானன்றது எவனுக்குமே வராது. மனைவி அடையாள பொருளாக வச்சுக்கணும். மனைவி தனக்குள்ள ஒத்தியா வச்சுக்கூடாது. ஞானத்தில் போகிறோம், அஞ்ஞானத்தில் போகிறோம் வச்சுக்கிட்டோம். ஞானம் வேணுன்றவன் அதை தனக்குள்ளே இணைக்கக்கூடாது. இணைச்சான்னா அவனுக்கு ஞானம் வராது. அது ஒரு அடையாள பொருளாக வச்சுக்கணும். இது மனைவி இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கினால் ஞானம் வரும். இது எது ஒன்றும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மௌனம்ன்றது வாய் முடிக்குன்னு பேசாத உட்காந்துங்கிறது மௌனம். தியானம்ன்றது தன் நிலையை மறந்து இருக்குது தியானம். தியானம் வேறு, மௌனம் வேறுப்பா. வீட்டுங்களில் பொம்பளைங்க பேச மாட்டாங்க, ஆனால் சோறாக்கி நிற்பாங்க. ஆமாம் இல்லையா? ஆம்பளைங்க பேச மாட்டாங்க, பேப்பர் படிச்சு நிற்பாங்க. சரி, இதெல்லாம் மௌனம். ஆனால் தியானம்ன்றது தன் நிலை பேப்பரும் படிக்க முடியாது, சோறம் ஆக்க முடியாது. அதான் தியானம். அதனால் தியானம் வேறு, இங்கே இப்போ இன்றைக்கி பொது ஜனத்தாண்ட இருக்கிற மௌனம் வேறு. உன்னை அறியாததுனால நான் இந்த உலகத்தில் கூத்தாடினேன். உன்னை அறிஞ்ச பிறகு எனக்கு அந்த கூத்தெல்லாம் வரலப்பா. இது பூரண மாலையில் சொல்கிறாரு. அப்போது கடவுளை அறியணுன்னா உன் கூத்தெல்லாம் நிற்கணும். நீ கூத்தாடிக்கினே கடவுளை உணரணும்னா, கடவுளை தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு காலம் தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா சும்மா ஞானத்தில் ஏமாற்றக்கூடாது. இப்போ என்னை கூட அந்த தாமரை செல்வி அந்தம்மா சொல்லுவாங்க, சாமி உங்களை ரிஷின்னு சொல்லலாமா, இல்லை ஞானின்னு சொல்லலாமா, இல்லை யோகின்னு சொல்லலாமா, இல்லை மகானுன்னு சொல்லலாமான்னு. இது எதுவுமே சொல்லாதம்மா, மனுஷன் சொல்லுமான்னு. ஏன்னா ஞானத்தை பற்றி பேசுறதால ஞானின்னு நினச்சிருக்காதீங்க. புக்கு படிச்சுட்டு பேசுகிறவன் இருக்கிறான், அனுபவிச்சுட்டு பேசுகிறவன் இருக்கிறான், கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஊரெல்லாம் வளர்றவன் இருக்கிறான். இதனால் இவன்லாம் ஞானின்னு நினச்சிக்காதீங்க. அதனால் நான் ஞானி இல்லை, நான் ஒரு அனுபவசாலி, அவ்வளோதான். ஏன்னா நான் ஞானி அந்த எனக்கு என்னத்துக்கு ஆசிரமம், நான் ஞானி அந்த எனக்கு என்னத்துக்கு பொண்டாட்டி புள்ளுக்குட்டி. இது நான் ஞானின்னு சொல்லி என்னையும் ஏமாற்றிக்கணும், ஊரையும் ஏமாற்ற நான் தயாராக இல்லை. ஞானத்தை பற்றி பேசுறதால ஞானி ஆகிட்டு வரணும்னு முடிவு பண்ணிக்காதீங்க. படிச்சுட்டு பேசுகிறவங்கிறான், அனுபவிச்சுட்டு பேசுகிறவன் இருக்கிறான், இந்த கேட்டுட்டு பேசுகிறவன் இருக்கிறான், இல்லையா? அதனால் இவன்லாம் ஞானி ஆகிடுவானா? ஞானின்றவன் தன் நிலையை மறந்து எல்லாத்தையும் இழந்து போகிறான் பார், அவன் தான் ஞானி. இது எல்லாம் வேணா. இப்போ பட்டினத்தர ஞானின்னு சொல்கிறோம், அருணகிரியை ஞானின்னு சொல்கிறோம், ரமணரை ஞானின்னு சொல்கிறோம், விவேகானந்தரை ஞானின்னு சொல்கிறோம், ராமகிருஷ்ணரை ஞானின்னு சொல்கிறோம். ஏன்? எதையுமே அவங்க கூட வச்சுக்கல. எது வந்ததா வந்தது, போச்சா போச்சு. தனக்குன்னு எதையுமே பண்ணிக்கல, தன்னுடைய வம்சத்தை வளர்த்துக்கல. அதனால் அவங்கெல்லாம் ஞானிகள். நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கின்னு ஞானி ஞானின்னு ஏமாத்துறதா இதை. நான் அது மாதிரி எனக்கு பிடிக்கிறதில்ல, அந்த மாதிரி நான் ஏமாத்துற வேலையும் எனக்கு வேணாம். எப்போவுமே என்னுடைய அனுபவத்தை சொல்கிறத தவிர நான் ஞானி கிடையாது, நான் வானத்திலிருந்து குதிக்கல. சில குருமார்கள்கிட்ட நான் உபதேசங்கள் வாங்கினேன், அதை பண்ணேன், அதனுடைய அனுபவங்களை மக்களுக்கு சொல்லிங்கிறேன். இது சொல்கிறதாலேயே நான் பெரிய மகான், நான் ஞானி, செத்தவனை எழுப்பிடுவேன், எழுந்து ஓடுறவனை சாவடிச்சிடுவேன் அப்படின்லாம் நான் சொல்கிறது இல்லைப்பா. எனக்கு தெரியவும் தெரியாது. இப்போ நான் புள்ளக்காரன் ஒரு குழப்பத்தில் இருக்கிறான், அம்மா கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் கேட்குறான். அம்மா சொல்கிறாங்க இல்லைண்ணா என்ன இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணினா சொல்கிறாங்க. அந்த குழம்பு பண்ண அம்மா ஞானியா? ஞானின்னு சொல்கிற தகுதி நமக்கு இல்லைன்ற. ஞானின்னு சொல்கிற தகுதி எனக்கு இல்லை. மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது, எனக்கு இல்லை. நான் ஒரு அனுபவசாலி, அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு நாள் 2 நாள் அனுபவம் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் 65 வருஷம் அனுபவப்பட்டுக்கிறேன் இல்லை.
அதனால் அனுபவசாலின்னு சொல்லாம தவிர ஞானி கோணி இதெல்லாம் சொல்லி நான் அங்கேருந்து குச்சேன் இங்கேருந்து குச்சேன் நான் செத்தவனை ஏப்பிடுவேன் செத்து பொண்ணை போய்க்க வச்சுருவேன் இதெல்லாம் புலிகின்னு இருக்குது நான் ஆள் இல்லை சாமி. ஒரே பதில் தான் என்கிட்ட, எம்மா நான் இல்லை அதுக்கெல்லாம் ஆள். பட்டினத்தாருக்கு சொல்லலாம் அருளாளன்ட்டு, ஏன்னா இறைவனே வந்து பேசுகிறான். அப்போ பத்ரகிரிக்கு அங்கே மோட்சம் கட்ச உடனே ரொம்ப வருத்தப்படுறார் பட்டினத்தார். ஒன்றும் தெரியாது என்னுடைய சீடனுக்கு மோட்சம் கிடச்சிது, நான் இவ்வளோ எல்லாத்தையும் திறந்துட்டு உன்னை பற்றியே பாடின்னுக்கிறேன், எனக்கு ஒரு வழியும் தெரியலையே அப்படின்ட்டு. அப்போ இறைவன் வந்து சொல்கிறான், இல்லை நைனா அவன் ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்தான், அவனை ஊராக திரி வச்ச அவனுக்கு தெரியாது, அவன் இங்கே மோட்சம் ஆயிட்டான், நீ இந்த ஊருக்காரன், அதனால் நீ ஊராக தெரிஞ்சின்னா உன்னுடைய புகழ் அழியாது. உன்னை பற்றி பேசுகிறவனுக்கு மட்டும்தான் பத்ரகிரியை பற்றி வரும், பத்ரகிரியை பற்றி யாரும் தனித்து பேச மாட்டான். அதனால் அந்த கருமனுடைய முனை உனக்கு எங்கே திட்டிக்குதோ அங்கே போ, அங்கே மோட்சம் உனக்குன்னு ஒன்று ஒரே இடம் சொல்லி அமைச்சிக்கலாம். அறிவாளி, நம்மளை மாதிரி முட்டாள் கிடையாது. இவனுடைய புகழ் பரவணுன்னா இவனுக்கு இந்த இடம் சொன்னால் நேராக அங்கே போயிடுவான். அதனால் இது எங்கேயோன்னுட்டா அவன் ஊரெல்லாம் தெரிவான், அப்போ இவன் யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு இறைவனே பேசலாம். அருளாளன் அருளாளன் சொல்ல தகுதி அவங்களுக்கு உண்டு, ரமணருக்கு உண்டு, ராமகிருஷ்ணருக்கு உண்டு, விவேகானந்தருக்கு உண்டு, சேஷாத்திரிக்கு உண்டு. இந்த மாதிரி மகான்களுக்கெல்லாம் அருளாளர்னு சொல்லலாம். நம்மளெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா பொருளாளர்னு சொல்லலாம். ஆமாப்பா, இப்போ நான் இங்கே ஏன் கத்துறேன், 10 பேர் வந்தால் ஒரு 1500 ரூபாய் உபயோக காசு கிடைக்குது, ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குது. இந்த 10,000 ரூபாய் கிடச்சிதுன்னா இந்த பில்டிங்கை கட்டிடலாமா, இந்த கோபுரம் கட்டிடலாமா, இந்த வேலை செய்திடலாமா அப்படின்னு ஆசைப்படுறேன்ல. அப்போது நான் பொருளாளர், அருளாளர் இல்லை. அவங்கெல்லாம் பொது நலம் சுயநலம் எந்த நலமாவது இருக்கட்டும்பா, இந்த எண்ணம் வரும்போதே நீ எது சாடுற, அவங்களுக்கு அது கிடையாது. இதை கட்டினா கட்டட்டும், கட்ட பண்ணா போட்டு எனக்கு என்ன போச்சியா அப்படின்னு இருந்தான். அதனால அவன் அருளாளர். ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு ஒன்றும் தெரியாது, அருளாளன்னு சொல்லின்னுக்கிறான். ஆமாம், அவன் சொல்லின்னு போட்டோம். நம்ம அருளாளன் இல்லை, உண்மையை சொல்லிவிட்டேன். சொல் சாமி. ஆள் மனம், நேர் மனம், மேல் மனம், கீழ் மனம், அடி மனம், தூங்குற மனம்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது ஒரு மனம்தான். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த 4 சேர்ந்து அந்த கரணமாக இருக்குது. இதுதான் நல்லதும் செய்து தீமையும் செய்து, இதுதான் தூங்குது, இதுதான் விழிப்புழுகுது. ஒரே மனம்தான் எனக்கு தெரிஞ்சது சாமி. இந்த கீழ் மனம், இந்த தியானத்தில் கூட நிறைய பேசுகிறாங்க, ஆழ்நிலைக்கு போ, இன்னும் எடுத்துன்னு போய் அங்கே வைக்கிற மாதிரி இருக்குது. அது எப்படியோ நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம ஏன் பேசணும், தெரிஞ்சதை தான் சொல்லணும். கண்ணதாசன் சாதாரண ஆள் கிடையாது, என்ன மாதிரி முட்டாள் கிடையாது. ஆமாப்பா, தமாசுக்கு சொல்ல நான், கண்ணதாசன் ஒரு பேரறிவாளன். அதனால் அவன் கேட்குறான் 2 மனம் வேணும். அப்போ அவன் என்ன சொல்கிறான், 2 மனம் வேணும்னா என்ன சொல்கிறான், எனக்கு ஒரு மனம் தான் இருக்குது, சந்தோஷத்துக்கு மட்டும்தான் ஏங்குது, துக்கத்தை தாங்குற சக்தி இல்லை, அப்போ 2 மனம் தான் 2 நிலைக்கு போவோம் இல்லை. அப்போ கண்ணதாசன் ஒரு மனம் இருக்குதுன்னு சொல்கிறான், மற்றவங்களாம் 2 மனங்கிறேன், நான் கூட ஒரு மனம் தான் சொல்கிறேன். மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியல, அவங்க எடுத்து பார்த்தாங்களோ என்னமோ தெரியாதுப்பா எனக்கு. கடல் பொங்குது தெரியுமா, பொங்கும் போது அதை அடக்க முடியாது, அதுவே பொங்கி அதுவே அதுவே அணைச்சி போயிடும். அது மாதிரி உனக்கு அதே மாதிரி எழும்பும், அதே மாதிரி அது அழியும். நீயா அதை அழிக்க முடியாது, நீயா ஒன்றும் பேலன்ஸ் தட்டில் போட்டு சமமாக இரு, நீ தராசு நான் பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரிலாம் ஏமாற்றக்கூடாது. அது இப்போ என்னதான் பண்ணுறதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. தியானம் மட்டும்தான் அதுக்கு ஒரே வழி. மனம் ஒரே நிலையில் நின்னா அது சமநிலை. ஒரே நிலையில் நிற்காத, சந்தோஷத்தில் குச்சிதுன்னா அது ஒரு நிலை, துக்கத்தில் விழுந்துச்சுன்னா அது ஒரு நிலை. இந்த 2ம் இல்லாத சமநிலையில் நிற்கணும்னா தியானம் மட்டும்தான் ஒரே வழியை தவிர வேறு எதாலையும் அது சமநிலையில் நிற்காது. அதுக்கு தான் மகான்லாம் சொன்னாதுப்பா, சாதாரண குரங்குடாதுன்ட்டான் மனம் ஒரு மனசன். ஏன்னா அது குரங்கு மட்டும்தான் ஒரு கலையில் நிற்கும், ஒரு கலையில் குச்சிடும், திருப்பி இன்னொரு கலையை குச்சிடும், ஒரு இடத்துல நிற்காது. அதே மாதிரி இந்த மனம் ஒரே எண்ணத்தையும் யோசிக்காது, கோடி எண்ணத்தை சேர்த்துக்கும், குரங்கு மாதிரி அதுன்னா. அப்போ மகான் சொன்னது உண்மையா, நம்ம சொல்கிறது உண்மைன்னா மகான் சொன்னது தான் உண்மை. நம்ம 1000 புலியும் கிடப்போம், நமக்கு அதான் தொழில். மகான்கள் எல்லாரும் போய் பேச மாட்டான், அவன் தான் மகான். அவனுக்கு பொழுப்பு கிழப்பு இந்த உலகத்தில் தேவை கிடையாது.
அவன் வீடு வாசல் பங்களாலாம் கட்ட வந்து காருக்கெல்லாம் வாங்க வேண்டியது கிடையாது. எவனை பற்றி அவனுக்கு கடவுள் மட்டும்தான் அவனுக்கு பற்றி. உலக தெய்வதாட்சின்னு அவனுக்கு தேவை கிடையாது. அதனால் எவனையும் உறவு வச்சுக்கல, எவனையும் பகை வச்சுக்கிறது இல்லை. நம்ம 4 பேர்கிட்ட உறவு, 4 பேர்கிட்ட பகை. இதான் மனுஷன், அதான் மகான். ஒரு ஊரில் ஒரு இடத்துல திருட்டு நடக்குது. அந்த திருடு அந்த ஊரோட போயிடும். அதை எடுத்துன்னு வந்து எப்படி போனால் எப்படி திருடினான்னு நீ டிவியில் போடும்போது அதை இன்னொரு ஊரில் இருக்கிறோம் அந்த திருட ஆரம்பிக்கிறான். இது தவறை சீர் பண்ணுற வழி இல்லை, தவறை வந்து பெருக்கிற வழியாக மாறி போகுது டிவி மீடியாவோ. இன்றைக்கி அப்படி தான் இருக்குதுன்னு சொன்னேன் நான். அதே மாதிரி இந்த மாதிரி கதைகளால் என்ன ஆகி போகுதுன்னா இன்றைக்கி கொடூரமான விலை. இப்போ சிறு தொண்டர் நாயனார் என்ன பண்ணார்? கடவுள் சொன்னாரா, இல்லை மகான் சொன்னாரா, இல்லை சாமியார் சொன்னாரா தெரியாது. ஆனால் சொன்னார், செய்தார் இல்லையா? இன்னைக்கு அதே நிலை ஆந்திராவில் சாமியார் சொன்னார், 2 குழந்தைங்கள வெட்டிட்டார். ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அவர் வந்து செய்தது வந்து கடவுளுக்காக செய்தார். கடவுள் கேட்குறாரு, அது மறுப்பே இருக்கக்கூடாது. என் பொண்டாட்டியை வெட்டினா கூட வெட்டிடுவேன், என்னை வெட்டிக்கோன்னா கூட வெட்டிப்பேன் அப்படின்னு செய்தார். அதுக்கு மறுப்பே கிடையாது. ஆனால் இது அதுக்காக இல்லை, உலகத்திலேருந்து பணம் கிடைக்க போகுதுன்னு செய்தது இது. சரி, பிள்ளைங்களே போயிட்டு இந்த பணமே கிடைச்சா நீ என்ன பண்ண முடியும்? எதுக்கு யூஸ் ஆகும்? அது எதுக்குமே யூஸ் ஆகாது. இது இந்த சிறு குறிப்பு தொண்டனார் வந்து கதை இதில் மட்டும் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. முஸ்லீமில் இருக்குது இல்லையா? அவர் புள்ளையை எடுத்து அல்லாவுக்கு பலி கொடுக்க போகிறாரு இல்லையா? அப்போ இது நியாயமா? உடனே அல்லாஹ் என்ன பண்ணுறாரு, வந்து நீ பலி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, பையனை பலி கொடுக்காத, ஒரு ஆடை பலி கொடு, இந்த ஆட்டை வந்து எல்லாருக்கும் பங்குடு அப்படின்ட்டார். அதை தான் தியாக திருநாள்ன்ட்டு ஆட்டை வெட்டி எல்லாருக்கும் வீடு கூட கறி கொடுப்பாங்க. இது ஒரு மதத்தில் நடக்கலை சாமி, எல்லா மதத்திலும் இது மாதிரி தவறுகளும் உண்டு, எல்லா மதத்திலும் நன்மைகளும் உண்டு, எல்லா மகான் போதனையும் நன்மையும் உண்டு, எல்லா மகான் போதனையும் தீமையாக எடுத்துக்கொண்டும் உண்டு. அதனால் இந்த ஒரு மதத்தில் ஒரு சிறு குறிப்பு தொண்டனார் கைத்தோத்துட்டார், இது ஒன்று மட்டும் வச்சுக்காதுங்க. இன்னொரு கேள்வி, நைட்டில் கனவு வந்து நம்மளை பாடாப்படுத்துது, பகலில் பார்த்தா நினைவு பாடாப்படுத்துது. இது ரெண்டும் இல்லாத நிலை எப்போ எனக்கு கிடைக்கும்? நல்ல கேள்வி சாமி. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த போராட்டம் தான். தூங்கணுன்றாங்க, சரி சாமி, ஆனால் நல்ல தூக்கம் சாமி, அப்படியே கனவு சாமி. நல்லா தூங்கக்கூடியவங்க கனவு காண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நினைவில் இருக்கிறோம், இப்போ என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம மனசில் பதிவாகுது. சரி, பொழுது வச்சு போச்சு, எவ்வளோ பெரிய மோட்டை மாடாக இருந்தாலும் சாயங்காலம் சோர்ந்து போயிடும். போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்ட உடனே அந்த டயரில் படுக்க ஆரம்பிச்சிடும், தூங்குறோம். தூங்கினோடனே முதல்ல எது தூங்குதுன்னா உடம்பு தான் சாயுது, மனம் சாயவே இல்லை. மனம் என்னவோ ஓடுது. ஏன்னா ஒரு மந்திரவாதி மாதிரி நான் ஒரு வேலையை செய்கிறேன், நான் அந்த வேலையை மட்டுமே செஞ்சு பழக்கப்படுத்தி வச்சுருந்தேன்னா என் மனசு எப்படி இருக்குன்னா தூங்கும்போது அது தூங்குற வேலையை பார்த்துக்கும். நான் பகலில் ஒரு வேலையை செய்கிறேன், ஆனால் வேறு ஒன்று செஞ்சுச்சுருக்கிறேன். பகலில் உங்கள் கூட நான் பேசினுக்கிறேன், பேசும்போதே இன்னொருத்தன் சொன்னதையும் நான் யோசனை பண்ணினுக்கிறேன். அப்போ மனசை பல விதமாக அதை பயன்படுத்தின விளைவு என்னாச்சுன்னா, நான் அங்கே தூங்க போனாலும் என் மனசு தூங்காமல் உடம்பு மட்டும் தூங்குது, மனசு இங்கே நடந்த விஷயம்லாம் அசை போட்டு நமக்கு கனவாக காட்டுது. அப்போது உண்மையான தூக்கத்தில் கனவுகளுக்கு வேலையே இல்லை. எங்கே தப்பு நடக்குதுன்னா, தினசரி வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எல்லா தப்பும் தூக்கத்தில் எதிரொலிக்கும். அதனால தான் சாமி சரியாக தூக்கம் வரல அப்படின்னு இப்போ இருக்கிற வைத்தியர்கிட்ட போனேன்னா டக்குன்னு ஒரு தூக்க மாத்திரை கொடுத்து, உனக்கு வைத்தியமே தூக்கம் தாண்டா, நீ தூங்காமல் ஃபோனை பார்த்துட்டு 11 மணிக்கு ஃபோனை தூங்குற டைமும் உனக்கு இது உடம்புக்கு, சாப்பிட்டுட்டு அந்த டைமுக்குள்ளே தூங்கிட்டா தானாக தூக்கம் வந்துடும். ஆனால் அந்த தூக்கம் போகிற வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு கண்ணு டயர்டான பிறகு தான் ஃபோனை வச்சுட்டு தூக்கம் வரலையேன்னு உட்காந்துக்கிறோம். அப்போ பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா, நம்ம மனசை நாம் எப்படி கையாளணுன்றதை பொறுத்து கனவுகளோடு தூங்குறோமா, கனவுகளே இல்லாமல் தூங்குறோமா. கனவுகள் இல்லாமல் தூங்கினா அது உண்மையான தூக்கம். அப்படி ஒரு தூக்கம் தூங்கி நீ எழுந்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க.
எங்கேருந்து தான் உங்களுக்கு சக்தி வந்து தெரியாமல் அவ்வளோ சக்தியாக இருக்கும். 10 பேர் வந்தால் ஒன்று அடிப்பண்ற அளவுக்கு சக்தி வந்துடும். ஆனால் கனவுகளோடு தூங்கி எழுந்தால் காலையில் பார்த்தா தூங்கி எழுந்ததுக்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் அப்படியே ஜாமன்னு உட்காந்து கண்டித்தான். முதல்ல ஒரு காஃபி குச்சி எப்படியாச்சும் இதை உசுப்பேற்றணும் இந்த உடம்ப, ஏன்னா சோர்ந்து போய் கிடையாது. அங்கே தூங்கி இருந்தால் இதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. அங்கே தூங்காமல் ஒரு போராட்டம் நடந்ததுனால இது சோர்ந்து போயிடுது. சோர்ந்து போனதை உசுப்பேற்றத்துக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டீயோ காஃபியோ குடிக்கிறோம். இதுதான் நம்ம பண்ணுற தப்பு. அப்போ மனசை எதை செஞ்சாலும் அந்த வேலையை மட்டும் செய்ய பழக்கணும். அது ஒரு மாடு ஏன் சாமி, இந்த மாடு வாங்கிட்டு வருவாங்க, வண்டியில் பூட்டிட்டு வாங்க. அந்த மாடு வேறு எந்த ஊர்லேயும் இந்த மாடு வாங்கிட்டு வந்து இந்த ஊரில் இருக்கிற வண்டியில் கட்டியாச்சு. அதுக்கு ரூட்டு தெரியாது. அப்போ மேலே ஒருத்தர் உட்காந்து என்ன பண்ணார், அந்த மாட்டை இந்த பக்கமும் அந்த பக்கமும் தட்டி 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 பழக்கம் பண்ணார். எது வரைக்கும்னா அந்த மாட்டுக்கு அந்த ரூட்டு பழக்கமாக வர வரைக்கும். அந்த மாட்டுக்கு நல்லா பழக்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவர் கால் மேலே கால் போட்டு தூங்கி இருந்தால் கூட அந்த மாடு கரெக்டாக அங்கே வந்து சேர்ந்துடும். மனமாகிய மாடை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்னு தெரிஞ்சு பயன்படுத்தினா அது நான் சொல்கிறதெல்லாம் கேட்கும். அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் அதை கசக்கி கிழிஞ்சு போட்டால் அது ஒரு நாளைக்கு தாராக கிழிஞ்சிடும். இதுதான் சாமி, இதுதான் தூங்காமல் தூங்குறது இதுதான். சரி. அப்புறம் இந்த மண்பானை இருக்கு இல்லையா, குழவன் மண்பானை விட வைக்கிறான். வேக வச்சுன்னா வெயில் காலத்து பார்த்தாலும் ஜில்லுன்னு தான் இருக்குது பானை. வெந்த பிறகு மழை காலத்து பார்த்தா ஜில்லுன்னு தான் இருக்குது. ஆனால் இந்த பானையை வேக வைக்கும்போது நம்மளுக்கு எப்போ அது அதை போல் கிடைக்கும், அதை போல் கிடைக்குமா? விடமாட்டார் பொழுது பெரிய வெட்டுக்கத்தையே வந்துடுறார் பொழுது. ஒரு பானைக்கு அழகு அது எப்பவுமே குளுமையாக இருக்கணும். பானைக்கு அழகு அதுதான். அதில் போய் கொதிக்க வந்ததுன்னா என்ன ஆகும், நம்ம பானை தூக்கி போட்டு வச்சிடும். அப்போது வெளியே இருக்கிற அந்த மண் பொருளுக்கு அழகு என்னன்னா, வெளியே சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை பாதுகாத்து உள்ளே இருக்கிற பொருளை கூலிங்காக வச்சுக்கும், சில்லுன்னு குளிர்ச்சியாக வச்சுக்கும். அப்போ வெளியே இருக்கிற அந்த உஷ்ணத்துலேருந்து அது பாதுகாத்து உள்ளே இருக்கிற பொருளை கெடாமல் வச்சுக்குது. இது பானைக்கு அழகு. இதே விஷயந்தான் அப்படியே உள்முகமாக நமக்கு நடக்குது. ஆனால் அந்த பானை சில்லுன்னு இருக்காது, அந்த பானை சூடாக இருக்கும். அங்கே சில்லுன்னு இருந்தால் தான் அந்த பானைக்கு மரியாதை. இந்த இதுவும் மண்பானை தான், இதுக்கு பேர் கடம். ஆனால் இந்த வெறும் கடமாக இருந்ததுன்னா பிறவி நிச்சயம். அதனால் இதுக்கு பேர் என்ன பண்ணிட்டான், திருவேங்கடம்னு வச்சிட்டான். எப்படி போட்டு வச்சிட்டான், திருவேங்கடம். வேங்கடம்னா வெந்து போன பானை. ஒரு பானை வெந்து போச்சுன்னா அது பிறவிக்கு வேலை இல்லை. வேகாத பானை திரும்ப மழை பெஞ்சு மண்ணாக போவோம், திரும்பி மண் பானையாக மாறும். அது என்னது, அது பிறவி. செத்து போனோம் திரும்பி பிறக்கிற மாதிரி. சுடாத பானை எப்போ தண்ணி பட்டாலும் கரைஞ்சி மண்ணாகும். மண்ணான ஒரு பொருள் திரும்ப பானையாக மாறும். அது பிறவிக்கான சுயற்சி. ஆனால் வெந்து போச்சுன்னா என்ன ஆகும், திருப்பி இன்னொரு வாட்டி மண்ணாகுமானா வாய்ப்பே கிடையாது. அப்போ வெளியேகிற பானை குளுமையாக இருந்தால் அதுக்கு அழகு. இது வேங்கடமாக ஆகணும், ஆனால் ஆகலை. ஆகிறதுக்கு முன்னாடி 1008 பிரச்சனை. சாமி இதெல்லாம் வெந்து போச்சு சாமி, வேகட்டும். அது வேங்கடமாக ஆயிடுது. வேங்கடமான நல்ல விஷயம் தானே, நீ வேங்கடநாதன் ஆயிடுவிய. வேங்கடநாதனே வேதாந்த கூத்தனை. வேங்கடநாதனை அவங்க பெருமாள் நினச்சிருக்கிறாங்க. பெருமாள் இல்லை, வேங்கடநாதனா பெருமாள் இல்லை, அது திருப்பதியில் இருக்கிறார். அவரில் வேங்கடேஸ்வரன். இவன் தான் வேங்கடநாதன். இவன் உண்மையிலேயே இந்த பானையை, இந்த உடலை, இந்த மனசை சுட்டு ஒரு பதமாக வச்சுனா இவனுக்கு பேர் வேங்கடநாதன். அந்த வேங்கடநாதன் சும்மா இருக்குமாதான் வேதாந்த கூத்தனை. அவனுக்கு போய் சேர்ந்துருவான்ப்பா. யார் வேதாந்த கூத்தன்? வேதம்னா பழமையானது, கூத்தன்னா ஆடினே இருக்கிறவன். எவ்வளோ நாள் ஆடிக்கிறான்னா காலம் தெரியாமல் ஆடிக்கிறான். அதனால் உயிர் பிறக்கிறதும் சாகிறதுமாவே கிடக்குது. வேதாந்த கூத்தனை யார் போய் அடைவா? இவன் வெந்தால் அவனை போய் அடைய தகுதி வந்துடும். இது வெந்த பானை. இந்த பானை சூடாகணும். ஒரு வாட்டி ஃபோன் ஆஃப் பண்ணி யாராவது சூடாகிடுச்சின்னு சொன்னீங்க பானையை உடச்சிட வேண்டியதுதான். சுட்டாதான் சாமி சங்கு கூட மரியாதை. சுடாத சங்கு நயா பேச கூட உதவாது. அப்போது இந்த பானை சூடு ஏற 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 உள்ளகிற அந்த மாயை எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? இந்த பொருள் எவ்வளோ சில்னஸ் ஆகுதோ அது உயிர் இல்லைன்னு அர்த்தம். செத்து போகிறது பிபி லோவாகி போச்சுன்னா உடம்புலாம் சில்னஸ் ஆகிடும். ஏன், அந்த உடலை விட்டு உயிர் போகுது. நல்லா சூடாகிறவனு போய் பிபி லோவாகிடுச்சுன்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ உயிர் இயங்குதாங்க. இயக்கம் இருந்தால் சூடு இருக்கும்.
ஒரு கையை நான் தேய்ச்சி நேரம் எவ்வளோ நேரம் தேய்ச்சாலும் ஒன்றும் ஆக போதும், கை தான் வலிக்கும். 2 கையும் தேய்ச்சா அப்போ நான் வேலை செய்கிறேன், வேலைக்கான பலன் எனக்கு கிடைக்குது, ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இது முறையா? அதுக்கு தான் வந்துக்கிறீங்க பஸ்ஸை பிடிச்சி. அதுதான் உங்களுக்கு நடக்குது. சந்தோஷம் பண்ணமா வருத்தப்படணுமா? யாரும் சந்தோஷப்பட மாட்டீங்களா? சாமி சூடாகுது சாமி, அப்படி சிரிச்சினே சொன்னீங்கன்னா பரவாயில்லையா? சூடாக இருந்தால் உயிரானது நிலச்சி நிற்குதுன்னு அர்த்தம். இந்த சூடு இந்த உடலை விட்டு போகுதுன்னா உடம்பு சில்னஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அவர் போகிறார், துபாய்க்கு போகிறாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அதை பக்குவப்படுத்துறதுக்கு சூட்டால் தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும். இந்த பொருள் இரும்பு, இந்த வடிவம் எனக்கு பிடிக்கல, எனக்கு வேறு ஒரு வடிவமாக மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ணேன்? ஐஸ் பொடியில் வச்சா மாறுமா? அது என்ன மாறாது. இது திரும்பி நான் உருக்கணும், உருக்கிறதுக்கு நெருப்பு வேணும். இந்த ஒரு பொருளை நான் நினச்ச விதத்தில் மாற்றத்துக்கு நெருப்பு வேணும். இந்த ஒரு பொருளை நான் நினச்ச வடிவத்துக்கு கொண்டு போனேன்னா அங்கே நெருப்பு வேணும். அந்த சூடு தான் அதுக்கான அடையாளம். உள்ள ஐயா ஏற்றி வச்ச நெருப்பு கரெக்டாக வேலை செய்யுது, அதோட விளைவுகளை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற அறிவை நம்ம வளர்த்துக்கணும்னா இது ஒரு தொந்தரவே தெரியாது. கரெக்டாக பாடம் பண்ணுறோம்பா, இன்னும் நல்லா பாடணும், இன்னும் நல்லா போகணும், கொல்லன் உலை போல கொதிக்குதடி என்பதுன்னு ஆகணும். அதுதான் உள்ள ஒரு கொல்லம்பட்டை வச்சுக்கிறோம், சும்மா வைக்கல. அந்த மாதிரி ஆனால் பிறவி தலை நம்மளை விட்டு வெளியே போகுது. சரிங்களா? சரி, ஓகே சாமி. அப்புறம் இன்னொரு கேள்வி. இந்த 2 புலன், இந்த 2 கண்ணால் நம்ம மாயா சக்தி வந்து நம்மளை மயக்கி சீக்கிரம் போயிடும். ஆனால் உச்சிக்கண், ஞானக்கண், 3வது கண் சொல்கிறாங்க. அந்த கண் ஓப்பன் ஆச்சா மாயா சக்தி நெருங்குமா அந்த கண்ணுக்கிட்ட? இந்த புறக்கண், அதான் ஏற்கனவே சொன்ன வள்ளுவர் இதை வந்து புண்ணுட்டார்ப்பா, ஏன்னா இது உதவாது. இந்த புறக்கண்ணால் எதை பார்க்க முடியும்னா மாயை காட்டக்கூடிய இந்த உலகத்தை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அப்படின்னா இந்த உலகம் மாயை ஆட்டி படைச்சுனுக்குதா அப்படின்னா ஆமாம். ஆனால் அது நமக்கு தெரியாமல் பார்த்துக்குது. மாயை நான் தான் வரேன், திருடனுக்கு தெரியும் இல்லையா? திருடன் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் தேடியும் போவான். எப்படி தெரியும் போவான்? நம்ம தெரிஞ்சவன் தேடியும் போவானா? நமக்கு தெரியாமல் தான் தெரியும். ஆனால் அதே வீட்டில் தான் நானும் இருக்கிறேன். ஆனால் நமக்கு தெரியாமலே அவன் தேடியும் போகிற மாதிரி இதே உலகத்தில் நான் வாரேன், ஆனால் நான் தாண்டா ஒன்று ஆட்டி படைக்கிறேன்றது அது தெரியாமல் பாதுகாத்துக்குது. அதன் பேர் தான் மாயை. அப்போ இது எப்போ நமக்கு புரியும் அப்படின்னா தூக்கத்தில் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா தூங்குறோம்பா, தூங்குறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி வரைக்கும் என் பொண்டாட்டியா பக்கத்தில் இருந்தது, என் பிள்ளை இந்த பக்கத்தில் இருந்தான், எனக்கு வேலை செஞ்ச நினைவுகள்லாம் வருது, நாளைக்கு போட்ட ஸ்கீம்லாம் வருது, அடுத்த 15 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணும், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது, அடுத்து என்ன பண்ணலாம் எல்லாம் ஞாபகம் வருது. உலகமும் இருக்குது, வீட்டில் தான் தூங்கி கிடக்குறேன், எல்லாம் தெரியுது. தூங்கினதுக்கப்புறம் அப்போ தூக்கத்தில் நமக்கு ஒரு இறைவன் ஞானத்தை கொடுக்குறான். டேய் நீ வேற, இந்த உலகம் வேறடா, பார்த்தியா நீ தூங்கின உடனே உலகத்தை மறைச்சிட்டோம் பார்த்தியா அப்படின்னு இறைவன் நம்ம தூக்கத்திலே காட்டுறான். ஆனால் நம்ம கண்ணு கசக்கு ஏந்த உடனே ஒரு நாள் தூக்கத்தை டிஸ்கஸ் பண்ணுறதே கிடையாது. அதே விஷயம் தூக்கத்தில் என்ன நடக்குது? மனம் வேலை செய்யலை, புலன் வேலை செய்யலை, உலகத்தை பற்றி சிந்தனை இல்லாத மாதிரி பாடம் பண்ணும்போதே மனம் வேலை செய்யாமல் புலன்களோட இதுவும் இல்லாமல் நாம் உள்முகமாக திரும்பிட்டா அங்கே தூக்கத்தில் நடந்த அதே விஷயங்கள், அதே ஞானம் நமக்கும் வரும். அன்றைக்கி நம்மளை விட்டு விலகி நிற்கும். அப்படி போனோம்னா என்னென்னா மனம்ன்றது இல்லாத போயிருக்கணும். மனம்ன்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் உலகன்ற ஒன்று இருக்கும். இதுதான் அடிப்படை உண்மை. மனம்ன்றது இல்லை போச்சுன்னா உலகன்றது ஒரு பொருளே இல்லை. அதுதான் இப்போ கள்ளக்குறிச்சிலேருந்து வந்தோம் இல்லையா, திருப்பி கள்ளக்குறிச்சி போவோமே, அதே தான் சாமி. அதை தான் சொல்கிறது. டெய்லி அடுப்பை பற்ற வச்சுனே இருக்கணும். ஒரு கல்லை போட்டோன்னே பாசி விலகிச்சு, ஆஹா இனிமேல் வந்து பாசி மூடாதுன்னு நினச்சிட்டா என்னை விட முட்டாளே எதுவும் இல்லை. கல் எடுத்து வச்சுக்கினே இருக்கணும், போட்டுக்கினே இருக்கணும், போட்டுக்கினே இருந்தால் பாசி விலகினே இருக்கும். விதி வேலை செய்யுது, என்ன பண்ணுறது?